ஹலோ முத்துமணீஸ். இன்னைக்கு ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். கனவா மீன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளி, தக்காளி, பச்சை மிளகு இதெல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சு ஆயில் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கறி நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வெட்டி வச்ச உள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நான் கனவா மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும். மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மிளகு பொடி இவ்வளோ போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்களவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலாவும் உள்ளி தக்காளி எல்லாம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் கனவா மீனை வந்து போட்டு நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. ஏன்னா கனவா மீனில் தண்ணி தன்னாலே வரும். அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டா கனவா மீன் ரோஸ்ட்